அசோக் நகர் என்னும் கிராமத்தில் ஒரு துறவி வாழ்ந்து வந்தார். அந்த துறவிக்கு படிப்பறிவற்றவர்கள் பார்த்தால் சுத்தமாக பிடிக்காது. துறவிக்கு படித்தவர்களை மிகவும் பிடிக்கும். அவர் படித்தவர்களை பார்த்தால் மிகவும் அன்பும் அக்கறையும் ஆக இருந்தார். ராமு, உனது கல்வி படிப்புகள் எல்லாம் எப்படி போய்க் கொண்டிருக்கிறது? குருவே, உங்களுடைய அறிவுரைப்படி நான் படித்து இப்பொழுது நான் பாஸ் ஆகிவிட்டேன். மேற்கொண்டு வேலைக்கு செல்லலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அப்படியே ஆகட்டும். மேலும் படிக்க முயற்சி செய்து கொண்டிருங்கள். கல்வி வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானவை. சரிங்க குருவே. ஒரு நாள் அந்த துறவி மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பதற்காக பக்கத்து கிராமத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. அதற்கு இந்த நதிக்கரையினை கடக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவர் உட்பட்டிருந்தார். அடக்கடவுளே, நேரம் வேறு போக்கிக் கொண்டே இருக்கிறது. நான் எப்படி இந்த நதிக்கரையை கடக்கப் போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லையே. அப்பொழுது அந்த வழியாக ஒரு பரிசல் ஓட்டி வந்து கொண்டிருந்தார். அவர் அந்த சாமியாரை அங்கு பார்த்தார். சாமி, பரிசில் ஏதாச்சும் தேவைப்படுமா? அக்கறைக்கு போக வெறும் 5 ரூபா தான். இந்த படிப்பறிவு இல்லாதவன் கூட நம்ம பயணிக்கணுமா? வேற வழி இல்ல, இதுல தான் போய் ஆகணும். வேறு வழி இல்லாமல் அந்த துறவி அவருடன் பயணிக்க நேர்ந்தது. அந்த துறவி சும்மா இல்லாமல் அந்த பரிசல்காரனிடம் கேள்வியில் கேட்டு பேச ஆரம்பித்தார். என்ன பரிசில் ஓட்டுபவர், நீங்கள் நீதி புத்தகங்கள் ஏதாவது படித்திருக்கிறீர்களா? அப்படின்னா என்ன சாமி? எனக்கு தெரியாது. இவனை பார்த்தாலே தெரிகிறது படித்திருக்க மாட்டான் என்று. சரி, வேறு ஏதேனும் கேட்டு பார்ப்போம். வேறு ஏதேனும் கல்வி புத்தகங்கள் ஏதேனும் படித்திருக்கிறீர்களா? நான் பார்த்ததே இல்ல சாமி. எனக்கு இந்த பரிசல் ஓட்டுறதை தவிர வேற எதுவும் தெரியாது. நீரோட்டம் அதிகமா இருக்க மாதிரி தெரியுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல பரிசல் முழுகி விடும் நினைக்கிறேன். நீங்க நீச்சல் அடிச்சு எப்படியாவது தப்பிச்சுக்கோங்க சாமி. எனக்கு நீச்சல்கள் எதுவுமே தெரியாது. அது எல்லாம் நான் கற்றுக்கொள்ளவில்லையே. இவ்வளவு கல்விகள் படிச்சிருக்கீங்களே, சாமி ஒரு நீச்சல் அடிக்க கூட கத்துக்கொள்ளலையே. இப்ப எப்படி நீங்க உயிர் தப்பிக்க போறீங்க? அந்த துறவியினை பரிசல் ஓட்டி காப்பாற்றினான். இந்த கதையின் நீதி நமக்கு என்ன தெரியும் என்பதை விட நாம் தெரிந்ததை வைத்து மற்றவர்களுக்கு எப்படி பயன்படுத்தி உதவியாக இருக்கிறோம் என்பதே இந்த கதையின் கருத்து.